ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரௌனி. அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் 150 கிராம் டார்க் காம்பவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதோட 100 கிராம் 110 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் சர்க்கரை 80 கிராம் பவுடர் சுகராக எடுத்திருக்கேன். சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடவே நாட்டு சர்க்கரை, நம்ம இது சர்க்கரை ஒயிட் சுகர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. அதையும் நான் மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ இது கூட நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 2 முட்டை எடுத்துக்கிறேன். அது இதுலேயே நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு இதை முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்டர் ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே பீட் பண்ணுங்கள். ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் வராது. ரொம்ப ஃபோம் மாதிரி ஆகிடும். ப்ரௌனி கேக் மாதிரி ஆகிடும். நல்லா ஜூஸி ஃபஜ்ஜியாக வராது ப்ரௌனி. அதனால் லோ ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணியே எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலர் டார்க்காக இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் லைட்டாக வரணும். அப்போ தான் நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருக்கும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டு பட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸுக்கு 10 நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணோம்ல சாக்லேட்டும் பட்டரும், அதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நம்ம வயர் விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் கலக்கினாவே போதும், அதுவே மிக்ஸ் ஆகிக்கும். இதுக்கு நம்ம பீட்டர் வச்சு தான் பண்ணணும்லாம் தேவையில்லை, வயர் விஸ்கே போதும். ஃபஸ்ட்டு கெட்டி ஆகிற மாதிரி தான் இருக்கும் பேட்டரு.
அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு கிடச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். மைதா வந்து 90 கிராமு, இது கூட வந்து கொக்கோ பவுடர் வந்து நான் 25 கிராம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டுக்கலாம். சும்மா பாருங்கள், ஒரு பிஞ்ச் போடுங்க போதும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள் சைடாக வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெளியே இருக்கிறது அப்படியே உள்ளே வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு இந்த இது தெரியுதான்னு தெரில, பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி தெரியுதா, ஒரு ஸ்கின் மாதிரி, அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த மேலே வந்து கிறிஸ்பான அந்த லேயர் வந்து கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம மில்க் சாக்லேட் வேணுன்னா சேர்த்துக்கலாம், சாக்கோ சிப்ஸு, நட்ஸு, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மோல்டில் வந்து நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண ப்ரௌனி பேட்டர் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பட்டரே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஷீட்டில். இப்போ நம்ம வந்து ப்ரௌனி பேட்டர் வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வந்து ஒரு டூத் பிக் வச்சு நம்ம இதை வந்து அப்படியே லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதில் வந்து மில்க் சாக்லேட் வந்து இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா வந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு சாக்லேட் வந்து உள்ளே ப்ரௌனிக்கு உள்ளே வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி இது மாதிரி சாப்பிடவே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சாக்லேட் வேண்டாம், நட்ஸும் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி நட்ஸை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு சும்மா ஒரு 2 டேப் பண்ணிட்டிங்கன்னா அது அப்படியே மெதுவாக உள்ளே இறங்கிக்கும். நீங்கள் பண்ணலனாலும் பரவாயில்ல, அது பேக் ஆகும்போது சாக்லேட் நம்ம போட்ட சாக்லேட்லாம் அப்படியே வந்து உள்ளே போய் மெல்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில்
ஒரு 30 நிமிஷம் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டூத் பிக் வச்சு நம்ம டெஸ்ட் பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளது ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரிங்கிள் டாப் கூட பாருங்கள் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் நம்ம கட் பண்ணிக்கலாம், பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ப்ரௌனி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம மில்க் சாக்லேட்டு வச்சோம் பார்த்திங்களா, அது நல்லா பாருங்கள் மெல்ட் ஆகி இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், மில்க் சாக்லேட்டு நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு மில்க் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட் வேணும்னாலும் போட்டுக்கலாம், ஒயிட் சாக்லேட்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் வந்து அதை போட்டு நீங்கள் இப்போ செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ப்ரௌனி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.